அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னைக்கு நம்ம செகண்ட் இயர் கிதாபில் 135வது பேஜில் நன்னெறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தொடர்களை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்த்துட்டு வர்றோம். அதன் அடிப்படையில் இன்னைக்கு பாடம் 4 தானே எடுத்தாச்சா எல்லாரும்? முஸ்லீம்களின் 3 எதிரிகளை குறித்து இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இதில் இந்த கிதாபில் இருக்கிறத வாசிச்சுக்கிடுவோம். மக்காவில் காஃபிர்கள் மட்டுமே எதிரிகளாக இருந்தனர். ஆனால் மதினாவில் 3 விதமான விரோதிகள் உண்டாகிவிட்டனர். காஃபிர்கள், யூதர்கள், முனாஃபிக்குகள். இவர்களில் யூதர்கள் மட்டும் செல்வந்தர்களாக இருந்தனர். நாட்டின் முழு வர்த்தகமும் அவர்களின் கைவசமே இருந்தது. அவர்களிடம் அரபியர்கள் கூலியாட்களாகவும் விவசாய வேலை செய்பவர்களாகவும் இருந்தனர். யூதர்கள் வட்டிக்கு பணம் கொடுத்து வந்தனர். மேலும் அரபியர்களின் நலனில் மாற்று கருத்து கொண்டிருந்தனர். முனாஃபிக்குகள் என்போர் வெளிப்படையில் முஸ்லிம்களைப் போல் நடித்து கொண்டு உள்ளுக்குள் முஸ்லிம்களுக்கு தீங்கு செய்யும் விரோதிகளாக இருந்து வந்தனர். அப்துல்லா இப்னு உபை அந்த முனாஃபிக்குகளுக்கு தலைவனாக இருந்து வந்தான். முனாஃபிக்குகள் நமது நபியவர்களை அடிக்கடி ஏமாற்றிக் கொண்டே இருந்தனர். மேலும் இஸ்லாமிற்கும் முஸ்லிமுக்கும் பாதகமாக சூழ்ச்சி செய்து கொண்டே இருந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சுருக்கமான விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. இதில் நம்ம சில விடயங்களை நம்ம தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த 3 எதிரிகளை குறித்து குர்ஆன்ல அல்லாஹு தாலா 3 விதமான சூறாக்களை நமக்கு சொல்லி கொடுக்குறான். 3 விதமான சூறாக்கள்: சூரா முஃமின், சூரா காஃபிரூன், சூரா முனாஃபிகூன். இந்த சூரா நமக்கு குர்ஆன்ல இருக்குது இல்லையா? சூரா முஃமின், கத் அஃப்லஹல் முஃமினூன் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த சூறாக்கள் முக்மீன்களுடைய தன்மைகள், முக்மீன்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்கூலிகள், முக்மீன்களுக்கு மறுமையில் கிடைக்கக்கூடிய கண்ணியம் என்று முக்மீன்களுடைய தன்மையை குறித்து அல்லாஹு தாலா இந்த சூறாவில் முழுக்க சொல்லியிருக்கிறான். அதே போல சூரா காஃபிரூன், இது நமக்கு தெரிஞ்ச சூறா தான். குல் யா ஐயுஹல் காஃபிரூன் என்று சொல்லி அவர்களுடைய வணக்க வழிபாடுகளை குறித்தும் அவர்களுடைய அந்த போக்குகளை குறித்தும் அல்லாஹு தாலா சுருக்கமாக அந்த சூறாவில் நமக்கு சொல்லியிருப்பான். அதே போல சூரா முனாஃபிகுன், முனாஃபிக்குகளுடைய தன்மை, அவங்களுடைய அடையாளம், அவங்க எப்படியெல்லாம் கூட்டத்துக்கு நடுவில் நடந்து கொள்வார்கள், தனிமையில் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய மறுமையுடைய நஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூறாவில் அல்லாஹு தாலா விளக்கமாக சொல்லியிருப்பான். இப்போ இந்த 3 சூறாக்களை தவிர்த்துட்டு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, 3 எதிரிகள் என்ன, யார் யாரு? காஃபிர்கள், யூதர்கள், முனாஃபிக்குகள். முதல்ல இதனுடைய டிரான்ஸ்லேட் தமிழ் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். காஃபிருன் என்றால் இறை நிராகரிப்பாளர், இறை மறுப்பாளர், எல்லாமே காஃபிர்கள் என்று கஃபர என்கின்ற வார்த்தையில் வருவதுதான் காஃபிரூன், குஃபுர் என்கின்ற ஒன்று. இவங்க இறைவனை இல்லைன்னு சொல்லக்கூடிய மக்கள். இவங்களுக்கு மறுமையில் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இது கூலி என்ன? நிரந்தர நரகம், அவ்வளவுதான். அவங்களுக்கு ஷஃபாஅத் கிடையாது. அவங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே அவங்களுடைய காரண கருத்தாவே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எந்த அளவுக்கு என்றால், நபியுடைய தந்தையாக இருந்தாலும் சரியே. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாதாடினாங்களா, யா அல்லாஹ் என்னுடைய தந்தையின் நிலைமை, இப்ராஹிமே பேசாதீங்க என்னிடத்துல, அவங்க தந்தையை கொடுத்து எங்களிடத்துல முறையீடு செய்யாதீங்க அப்படிங்கிறத அல்லாஹு தாலா மறுப்பு தெரிவிப்பான். அதே போலத்தான் சில நபிமார்களுடைய மனைவிமார்கள், சில நபிமார்களுடைய இப்படி தாய் தந்தை இப்படின்னு சொல்லிட்டு அவங்க காஃபிரா இருந்து அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு, அவங்களுடைய நஷ்டம் நரகம்தான் அப்படிங்கிறத காஃபிர்களை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். இது அடுத்து என்னது? 3 கூட்டத்தில் 2வது கூட்டம் முனாஃபிக்குகள் வச்சுக்கிறோம். முனாஃபிக்குகள் என்றால் நயவஞ்சகர்கள். முஸ்லீம்களாக வெளிப்படையாக இருந்து கொண்டு உள்ளுக்குள் மாறுவேடம் போட்டு நடித்து கொண்டிருக்கக்கூடிய நயவஞ்சகர்கள். இந்த நயவஞ்சகர்களை குறித்து அல்லாஹு தாலா குர்ஆன்ல நிறைய இடத்துல சொல்லியிருக்கான். இன்ஷா அல்லாஹ் அவங்களோட அடையாளங்களை நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம். சுருக்கமாக இந்த 3 மனிதர்களை குறித்தும் சுருக்கமாக எந்த சூறாவில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், சூரா பக்கரா ஆரம்ப வசனத்திலிருந்து அலிஃப் லாம் மீம் என்கின்ற வசனத்திலிருந்து ஆரம்பித்து முதல் 5 வசனம் யாரை குறித்து? முக்மீன்களுடைய தன்மைகளை குறித்து. அல்லதீன யுமினூன பில் கைபி வ யுகீமூன ஸலாத்த வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறைவானதை நம்புவாங்க, தொழுகையை நிலைநாட்டுவாங்க, அவங்களுக்கு கொடுத்தவற்றிலிருந்து என்ன செய்வாங்க? செலவு செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா முக்மீன்களுடைய தன்மையை சூரா பக்ராவில் முதல் வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வசனம், அந்த ஐனுக்கு முன்ன வரைக்கும் வச்சுக்கிறோமே, அந்த ஐனுக்கு
முன்ன வரைக்கும், அதாவது ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் அலா சம்இஹிம், அதுக்கு மேல உள்ளது இன்னல்லதீன கஃபரு சவாஉன் அலைஹிம் அப்படின்னு சொல்லிட்டு, நிச்சயமாக இவர்கள் கஃபரு நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு வந்து நீங்க அம் துன்திர்ஹும், நீங்க அச்சமூட்டி எச்சரிக்கை செய்தாலும் செய்ய இல்லை என்றாலும் சமமே அப்படிங்கறத அல்லாஹு தஆலா சொல்லிட்டு, அவங்களுக்கு அதாபுன் அலீம், நோவினை தரும் வேதனை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு காஃபிர்களை குறித்து 3 வசனத்துல அல்லாஹு தஆலா சொல்லி முடிப்பான். பக்ராவுல இதுல இடம்பெடுது. அதுக்கப்புறம் முனாஃபிக்குகளை குறித்து, முனாஃபிக்குகள் மீனன் நாசி, அந்த ஐனுடைய ஆரம்பத்திலிருந்து ஓ மீனன் நாஸ், மக்களில் சிலர் இருக்கிறார்கள், யகூலு ஆமன்னா, நாங்கள் ஈமான் கொண்டோம், ஒபில் ஆஹிராவை நாங்கள் என்ன செய்கிறோம், நம்புறோம் எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றா வமாஹும் பி முக்மினின், அவங்க முக்மீன்கள் கிடையாது, வமாஹும் பி யுக்மினூன், அவங்க யுக்மீன்கள் அதாவது ஈமான் கொண்டவர்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு 13 வசனம் வரைக்கும் அவங்க கூட்டத்துக்கூட இருந்தாங்கன்னா எப்படி பேசுவாங்க, அவங்களுக்குள்ள ஷைத்தான்களோடு சேர்ந்து கொண்டாங்களா எப்படி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் அந்த முனாஃபிக்குகளை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஐனுக்குள்ள இந்த 3 கூட்டங்களை பற்றி சொல்றான். இப்போ 2வது கூட்டம் முனாஃபிகள் முடிஞ்சிச்சு. அடுத்து யூதர்கள். அல்லாஹ் அக்பர். குர்ஆன்லயே மிக தெளிவாக வழிகேடர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரே கூட்டம் யூத கூட்டம் தான். அவர்களிடத்தில் நீங்கள் நட்புறவு கொள்ளாதீர்கள், அவர்களிடத்தில் நீங்கள் ஒப்பந்தம் செய்யாதீர்கள், அவர்களை ஊரை விட்டே துரத்துங்கள், அவர்கள் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும். கியாமத் நாள் வரைக்கும் ஒரு கூட்டத்தை அல்லாஹ் லஅனா செய்து கொண்டே இருக்கிறான் என்றால் அது யூத கூட்டம் தான். இன்று வரைக்கும் அவங்களுடைய போக்குகளை நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பார்த்து கொண்டு தான் வர்றோம். அல்லாஹ் அக்பர். அப்போ இந்த 3 கூட்டம் தான் மக்கா மதீனா 2லையுமே அல்லாஹுடைய தூதருக்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரிகளாக இருந்தனர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இதுல ரொம்ப முக்கியமாக 2 கூட்டத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். ஏன்னா காஃபிர்களை தண்ணி தொளிச்சு விட்டுட்டா அல்லாஹ் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தான் இன்னல்லதீன கஃபரு சவாஉன் அலைஹிம் அன்தர்தஹும் அம்லம் துன்தீர்ஹும், நீங்க அவங்களுக்கு அச்சமுட்டி எச்சரிக்கை செஞ்சாலும் செயலாட்டியும் சமந்தான். அல்லாஹ்வுடைய தூதரை அவங்களை வந்து நான் என்ன செஞ்சிட்டேன், விட்டுட்டேன், அவங்களுக்கு அவங்க ஒன்றும் முடியல. ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம் அலா சமீஹிம், அவங்களுடைய செவிப்புலன் பார்வை எல்லாத்துலயும் அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான், முத்திரை இட்டு விட்டான். அவங்களுடைய உள்ளத்துல நோய் இருக்குது, அதனால அவங்கள திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டான். இந்த யூதர்கள் முனாஃபிக்குகள் ரொம்ப ரொம்ப முஸ்லீம்களுக்கு அல்லாஹுடைய தூதருக்கும் ரொம்ப என்ன செஞ்சாங்க, மாறு செஞ்சாங்க. எதிரிகள்லயே ஆக மிக கேடான எதிரிகள் இந்த 2 பேர் தான். இதுல யூதர்களை குறித்து நம்ம பார்க்க போறோம். யூதர்களை குறித்து அல்லாஹு தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு 6 அடையாளங்கள், மிக முக்கியமான இந்த 6 அடையாளங்கள், அவங்களுடைய குணநலங்கள், அவங்களுடைய போக்குகள் எல்லாத்தையும் அல்லாஹு தஆலா தெளிவாக நமக்கு சொல்லிட்டா, இவர்களை விட்டு தூரமாக்கிக்கோங்க, இவர்களை உங்களோட கூட்டு சேர்க்காதீங்க. அவங்க நல்லவங்களா இருந்தாலும் சரி, நல்லவங்களா இருக்க முடியாது. ஏன்னா யூதர்களை அல்லாஹு தஆலாவே சொல்லிட்டான், அவங்க வழிகேடர்கள் தான், அவங்களுடைய சந்ததிகளாக பிறக்கக்கூடிய எல்லோரும் வழிகேடர்களாகத்தான் இருப்பார்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டிட்டான். யூதர்கள் எங்கிருந்து இவங்க வந்தாங்க? யகூதி யூதன் 2மே ஒண்ணுதான். யூதர்கள் ஆமாம், எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பனு இஸ்ராயில். அவங்க அங்கே அந்த சந்ததி எங்கே போகுதுன்னா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போகுது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான், அவங்க வேற கிறிஸ்டின்ஸ், அவங்க வேற கிறிஸ்தவர்கள், அவங்க வேற. ஆமாம், சரி நான் சொல்கிறேன், அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ இந்த யூதர்கள் அப்படின்னு சொல்லும்போது பனு இஸ்ராயல்களுடைய காலத்திலிருந்து, அந்த பனு இஸ்ராயல் எங்க தோன்றுச்சு, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனான யகூத் என்கின்ற ஒரு மகன் இருந்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யகூது அந்த மகன்கிட்ட இருந்து தான் இந்த யூத கூட்டமே யகூதியுன் அப்படின்னா என்ன அர்த்தம், யூதர்களை சார்ந்தவர்கள். இப்போ எப்படி சல்மானியுன், ஃபாரிசியுன், ஹிந்தியுன் அப்படின்னா இந்திய நாட்டை சார்ந்தவர்கள். அந்த யுன் அப்படிங்கிறது வர்றது என்னன்னா சார்ந்தவர்கள்ட்டு அர்த்தம். சரியா? அப்போ தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனான யகூத் என்கின்ற ஒரு மகனிடத்திலிருந்து இந்த யூத கூட்டம் பிறக்க ஆரம்பிக்குது. ரொம்ப ஸ்பிரிட் ஆகிறது எப்போ, அவங்க மாறு செஞ்சது எப்போ அப்படின்னா பனு இஸ்ராயில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல தான் ரொம்ப அதிகமாகி எவ்வளவோ நியமத்துகளை எல்லாம் கொடுத்து பார்த்தா, நீங்க வந்து சிறந்த உண்மத்துங்கிறத அந்த அக்ரிமெண்ட் எல்லாமே சொன்னான். ஆனால் அந்த யூதர்கள் என்ன செய்யல, கேட்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிற வரைக்கும் அவங்கள வந்து பின்பற்ற மாதிரியும் அவங்களோட நம்ம சேர்ந்து ஒற்றுமை இருக்கிற மாதிரி செஞ்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போன பின்னாடி அவங்களுடைய அந்த வேலைகளை என்ன செஞ்சுட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கும்போது யூத கூட்டங்கள் மிக பிரபலமாக இருந்துச்சு. எந்த அளவுக்கு 3 கூட்டம், பனு குரைலா, பனு கைனுகா, பனு நதுர், இந்த 3 கூட்டம் தான் யூத கூட்டம். இந்த 3ஐயுமே ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, அடிச்சு துரத்துனாங்க. சில பேரை வந்து எந்த போர்க்களம், பத்ர் போர்க்களத்துல சஅத் இப்னு முஆத்
இது இந்த பயானில் சொன்னேன்னா சஅத் இப்னு முஆத், இது எல்லாமே டீட்டெயில்ஸாக கவனிக்கணும். எது புரியலைன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணி என்னங்கிறத நீங்கள் கேளுங்க, சரியா? சஅத் இப்னு முஆத் என்கின்ற ஒரு சஹாபி 6 வருஷம் தான் என்ன செஞ்சார், இஸ்லாத்தில் இருந்தார். 30 வயசுக்கு இஸ்லாத்தில் ஆனார். 36 வயசில் அவங்க வஃபாத் ஆகிட்டார். அந்த சஅத் இப்னு முஆத் குத்துப்பட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை இருக்கும்போது அந்த பத்ர் போர்க்களத்தில் கைதியாக சில யூதர்களை அல்லாஹுடைய தூதர் பிரித்து வச்சுருந்தாங்க. அப்போ சஅத் இப்னு முஆதை வரவழைக்க சொன்னாங்க. வரவழைச்சு இந்த யூதர்களை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கும்பொழுது சஅத் இப்னு முஆத் சொன்னாங்க, பருவமடையாத சிறுவர்களையும் பெண்களையும் தவிர்த்து விட்டு மற்ற எல்லாரையும் கொலை செஞ்சிருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கொலை செய்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எதிரிகளாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒன்று அவங்களுக்கு கல்வி தெரிஞ்சால் கல்வி கற்றுக் கொடுத்துட்டு அது கஃபாராவாக ஏற்றுக்குருவாங்களாம். உங்களுக்கு புரியுதா? கல்வி தெரிஞ்சா, எதிரிகளுக்கு கல்வி தெரிஞ்சா, கல்வி தெரியாத அரபுகள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு கல்வி கற்றுக்கொண்டு கஃபாராவை எடுத்துக்கிடுவாங்க, இல்லைன்னா அடிமையாக கொடுத்துருவாங்க. இப்படி செஞ்சிடும். ஆனால் கொலை செய்கிற அளவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க. ஆனால் யூதர்களை கொலை செய்ய உத்தரவிட்டாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த சஅத் இப்னு முஆத் அப்படி சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இது அல்லாஹ்வுடைய வார்த்தையாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இப்போ எந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த ஃபித்னாக்கள், அந்த குழப்பங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த மதீனா வாழ்க்கையில் யூதர்களும் முனாஃபிக்குகளும் பாடுபடுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ குர்ஆனில் அல்லாஹ் தஆலா 6 அடையாளங்கள் சொல்கிறார். இது எங்கேருந்து வந்துச்சுன்னு புரியுது இல்லையா? தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனான யஹூத்கிட்ட இருந்து அப்படியே ஸ்ப்ரிட் ஆகி பனு இஸ்ராயீல்களுடைய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் தான் அதிகமாகறாங்க. அதிகமாகி அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதீனாவில் அவங்க ஆக்கிரமிச்சிருந்தாங்க. மதீனாவில் ரசூல்லா வர்றதுக்கு முன்னாடியே இதில் சொல்லியிருக்காங்கல்ல, செல்வந்தராக இருந்தாங்க, விவசாய நிலங்களை ஆக்கிரமிச்சு அவங்கள அந்த அரபுகளை அடிமையாக்கி கொடுத்தாங்க. ரொம்ப அது என்னங்கிறத நம்ம இன்ஷா அல்லாஹ் பின்னாடி பார்ப்போம். சரி, இப்போ அந்த குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா 6 யூதர்களை 6 அடையாளங்களை சொல்றான். 1, குர்ஆன் சபிக்கும், வெளிப்படையாக சபிக்கும் ஒரே கூட்டம் யூத கூட்டம் தான். ஆரம்பத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம தினம்தோறும் ஒரு வசனத்தை கொண்டு அந்த யூதர்களை சபித்து கொண்டே இருக்கிறோம். கைரில் மக்தூபி அலைஹிம் வலதாலீன் அப்படிங்கிற அந்த வசனம் யாரை குறிக்குது? யா அல்லாஹ், உன் கோபத்திற்குள்ளானோர் வழியும் அல்ல, நேர்வழி தவறியோர் வழியும் அல்ல அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கு இல்லையா? இப்போ கோபத்திற்குள்ளானவர்கள் யாரு? யூதர்கள் தான். வழி தவறியவர்கள் யாரு? இஸ்ரேல்கள். வாலின் அது தனியா, இது தனியா, சரியா? இஸ்ரேல்கள். அப்போ கோபத்திற்குள்ளானவர்கள் யாரு? யூதர்கள் தான், சரியா? அப்போ அந்த யூதர்களை அல்லாஹ் தஆலா சபிக்கக்கூடிய கூட்டமாக சூரத்துல் ஃபாத்திஹாவிலே வச்சுட்டான். சபுல் மசான் திரும்ப 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 ஓதக்கூடிய, வேற எந்த சூறால வச்சிருந்தா கூட இந்த அளவுக்கு இருந்திருக்காது. வழிகேடர்கள், வழிகேட்டில் உள்ளவர்கள், அது வேற. கிறிஸ்தவர், ஆமா, யூதர்கள், சரியா? அப்போ இந்த சபுல் மசானி அப்படின்னா 7, சபுனா 7, மசானி அப்படின்னா திரும்ப திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? இது இப்போ முதல்ல அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது குர்ஆன் சபிக்கும் ஒரே கூட்டம் யூத கூட்டம் தான். ரெண்டாவது அல்லாஹ்வையே அந்த யூதர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? வேற எந்த முனாஃபிக்குகளோ முஷ்ரிக்குகளோ சொல்லாத அந்த வார்த்தையை யூதர்கள் சொன்னாங்க. அல்லாஹ் ஒரு ஏழையானவன், அல்லாஹுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத சொன்னாங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரா முஸ்ஸம்மில்ல ஒரு வசனம் இறக்குவான். வமைய குரிலுல்லாஹ கருலன் ஹசனா, அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுங்கள் அப்படிங்கிற வசனத்தை இறக்கும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யூத கூட்டத்துக்கு நடுவில் போய் தஅவா படி செய்வாங்களாம். யூதர்களே, நீங்கள் அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொள்ளுங்க, குர்ஆனை நீங்கள் ஏற்றுக்கோங்க, ரசூலுல்லாவை நீங்கள் நம்புங்க, இதெல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் கொடுங்க அப்படின்னு சொன்னால் யூதனில் ஒருத்தன் சொல்லுவானா, அப்போ அல்லாஹ் ஃபக்கீரா? அந்த வார்த்தையும் அல்லாஹ் குர்ஆன்லேயே சொல்றார். லக்கத் சமிஅ அல்லாஹு கௌலன் லதி காலு இன்னல்லாஹ ஃபகீர். அவங்க அந்த வார்த்தையை செவியேற்ற உடனே நிச்சயமாக அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஃபகீர், அல்லாஹ் ஒரு ஏழையோ அப்படிங்கிறது. ஏன்னா கடனை நீங்கள் கொடுங்கன்னா என்ன அர்த்தம்? தேவை உடையவர்கள். அதாவது நம்ம கடன் வாங்குறோம், நம்மகிட்ட எதுவுமே இல்லை, அதனால நம்ம என்ன செய்கிறோம்? கடன் வாங்குறோம். அப்போ அல்லாட்ட எதுவுமே இல்லையோ, அப்போ நம்மகிட்ட கடன் கேட்குறானோ? இப்போ அல்லாஹ் என்ன பாணியில் கேட்குறான்? அழகிய கடன் கொடுங்கன்னா அல்லாஹ்வுடைய பாதையில நீங்கள் செலவு செய்யுங்க, அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த அறிவியினர்கள் இப்படி சிந்திச்சா இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. கடன் கொடுத்தவன் கடன் வாங்கும் பொழுது அதே கடனை என்ன செய்வான்? திரும்ப வாங்குவான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க 1 கொடுத்தீங்கன்னா நான் 10 நான் திரும்ப கொடுக்குறேன். அப்போ அல்லாஹ் அக்பர், அதான் அழகிய கடன். அல்லாஹ் அக்பர். அந்த அது ஏன்னா கடன் என்பது ஒரு மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யறது. இந்த துனியாவில் கடன் இல்லாம, கடன் வாங்காம, உதவி செய்யாம யாருமே என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது, இருக்கக்கூடாது.
அதுதான் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அடிப்படையே. அப்போ அப்படி இருக்கும்போது அல்லாஹு தாலா இந்த வசனத்தை இறக்கின உடனே இந்த வாசகத்தை அந்த யூதர்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே போல் அல்லாஹுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறதோ அப்படிங்கிறதையும் அந்த யூதர்கள் சொல்கிறாங்க. இது இரண்டாவது யூதர்கள் செய்த இரண்டாவது மிகப்பெரிய வழிகேடு. மூன்றாவது அல்லாஹ் தாலா யூதர்களை குறித்து மூன்றாவது அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றா அப்படின்னா, வட்டியை அறிமுகப்படுத்தியவர்கள் இந்த யூத கூட்டம் தான். இதுல நம்ம கொடுத்திருக்காங்க இல்லையா, யூதர்கள் வட்டி பணம் கொடுத்து வந்தனர். அல்லாஹ் அக்பர். அந்த வட்டி எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா எல்லாரையும் அடிமைப்படுத்த ஆரம்பிச்சாங்க, எல்லாரையும் கைக்குள்ள போட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அங்க மதீனாவில் பார்த்தீங்கன்னா ஏழைகள் சரியா விவசாயங்கள் அந்த நேரத்தில் இல்லாத ஒரு சூழல்ல அந்த வட்டிக்கு பணம் கொடுத்து என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. மக்காவுலையும் சில நேரம் இது ஸ்பிரிட்டாக இருந்துச்சு. மக்காவாசிகளும் அப்படிதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. சில காஃபிர்கள் குறைஷிகள் எந்த அளவுக்கு அப்படின்னா, நம்ம ஞாபகம் இருக்கா, ஹஜ்ஜத்துல் விதாவில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்க, வட்டி என்கின்ற அந்த ரிபாவை நான் காலில் போட்டு மிதித்து விட்டேன். எந்த அளவுக்கு என்னுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த அந்த கடனை நான் தள்ளுபடி செஞ்சுட்டேன்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? தள்ளுபடி நான் செஞ்சுட்டேன். அது நீங்கள் வட்டி காசு கொடுக்க வேண்டாம், கடனை கொடுக்க வேண்டாம், எல்லாத்தையும் தள்ளுபடி செஞ்சுட்டேன் அப்படிங்கிற அந்த ரிபா என்கின்ற வட்டியை அறிமுகப்படுத்தி இந்த உலகமெங்கும் வியாபாரமாக, எந்த அளவுக்கு வட்டி ஒரு வியாபாரம் என்று சொல்லி வந்தாங்க. குர்ஆன்ல அப்படிதானே அந்த மக்கள்கிட்ட கேட்கும்போது வட்டி என்பது ஒரு வியாபாரம். வியாபாரம் வட்டி ஆகுமா? கிடையாது இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு கடையாக ஒரு இதுவாக என்ன செய்கிறாங்க, அந்த யூதர்கள் வட்டியை அறிமுகப்படுத்துகிறாங்க. அது பொருளாதார முறைகேடு. வட்டிக்கு இன்னொரு பேர் என்ன? பொருளாதார முறைகேடு செய்யக்கூடிய ஒரு யூதர்களாக அவங்க வந்திருந்தாங்க. இது யூதர்களுடைய மூன்றாவது அடையாளம். நான்காவது பார்த்தீங்கன்னா, நபிமார்களை அநியாயமாக கொலை செய்தார்கள். 70ற்கும் மேற்பட்ட அப்படின்ட்டு நாம் சொல்கிறோம். ஆனால் எண்ணிக்கையில் அடங்காத நபிமார்களை அந்த யூதர்கள் என்ன செய்தாங்க, கொலை செய்தாங்க. அடித்து கொலை செஞ்சாங்க, கிணற்றில் போட்டு கொலை செஞ்சாங்க, எவ்வளவு துன்புறுத்த முடியுமோ ஊரை விட்டு விரட்டுனாங்க. அல்லாஹ் அக்பர். ஆமாம், அதில் இந்த சூரா யாசின்ல 3 பேர் நபிமார்கள் தொடர்ந்து வந்தாங்க. அவங்களையெல்லாம் அடித்து விரட்டினது யார்? அந்த யூதர்கள் தான். அல்லாஹ் அக்பர். அப்போ யூதர்கள் நபிமார்களை அநியாயமாக கொலை செய்த ஒரு பேச்சை, ஒரு கொலை செய்த ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுட்டு வந்தாங்க. அதே போல் அவதூறு சொல்லுவாங்க. அந்த நபிமார்கள் கொலை செய்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் கிட்ட போய் அவதூறு சொல்கிறது, அவங்க அப்படி அவங்க இப்படி நல்லவங்க கிடையாது, அவங்களுடைய கொள்கை மாற்று கருத்து உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடத்தில் அவதூறு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய விடயங்கள் இருந்திருக்கு. இது எத்தனாவது அடையாளம்? 4வது அடையாளம். 5வது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், பெண்களை மோக பொருளாக உபயோகப்படுத்துறதும் பெண்களை விற்பனை செய்யக்கூடிய அந்த தரங்கட்ட ஒரு விஷயத்தை செய்தவர்களும் இந்த யூதர்கள் தான். ரசூலா சொன்ன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். பனு இஸ்ராயில் என்கின்ற கூட்டத்தில் முதல் முறையாக ஏற்பட்ட குழப்பமே பெண்களை கொண்டுதான். இந்த பெண்கள் பனு இஸ்ராயில் யார்? யூதர்கள் தானே. அவங்களுக்கு ஏற்பட்ட முதல் குழப்பமே பெண்களை கொண்டுதான். அந்த பெண்கள் என்ன செய்வாங்க, தன்னை அழகுபடுத்தி கொண்டு ஆண்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்திற்கு நடுவில் கடந்து செல்வார்கள், அந்த ஆண்களுடைய ஈர்ப்பை எடுத்துக்கிறதுக்காக. அப்போ இப்படி இருக்கும்போது இப்படியான செயல்கள் செய்த ஒரு குற்றம் அந்த யூதர்களைத்தான் சாரும். இது எத்தனாவது? 5வது. 6வது என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்திலேயே மிக மோசமான குழப்பவாதிகள் என்றால் இந்த யூதர்கள் தான். இன்று வரைக்கும் அவனுடைய குழப்பம் ஓயனர். நம்ம பார்க்குறோம் இல்லையா, இஸ்ரேல் என்கின்ற அந்த யூதன் பனு இஸ்ரேல்கள் வந்தது தான் அந்த இஸ்ரேல். இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லையா, பட்டினி சாவுகளுக்கு காரணமான பரிதாப பட்டினி சாவுகள். அல்லாஹ் அக்பர். அதெல்லாம் நினைக்கும் போதே இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்றாலே பசியை அமர்த்தக்கூடிய ஒரு மார்க்கம். அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு பரிதாப பட்டினி சாவினா உங்களுக்கு புரியுதா? உணவு இல்லாமல் கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்களேன், உணவு இல்லாமல் கிடையாது. வேற நோய்வாய்ப்பட்டு அவங்க பட்டினி சாவு இல்லை. கிட்டத்தட்ட 6000 டன் உணவுப் பொருட்கள் வந்திருக்கு. அந்த தடை செஞ்சா அது எப்படி இருக்கும்? கொடுக்க விடல அந்த இஸ்ரேல் அந்த அரசாங்கம், அவனுடைய அந்த தலைவர்கள் அமெரிக்க கைக்கூலியாக வைத்துக்கொண்டு இப்படி வந்த உணவுப் பொருட்களை தடை செஞ்சு பரிதாப பட்டினி சாவுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை. எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த மக்களை காத்து அந்த மீட்பு பணியில இருக்கிறாங்கல்ல, அந்த இராணுவ அதிகாரிகளுக்கு கூட உணவு இல்லாம அவங்க நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. இன்ஷால்லா நம்ம அதை குறித்து தான் நாளைக்கு பயானாவே செய்ய போகிறோம். சரிங்களா? அதனால இன்ஷால்லா இப்படியான குழப்பவாதிகள் இன்று வரைக்கும் அந்த யூதர்களுடைய குழப்பம் நடந்து கொண்டு தான் இருக்குது. சரி, அப்போ இது அவங்க செய்யக்கூடிய குழப்பவாதிகள் என்பது 6வது. சரி, அதே போல தான் அந்த குழப்பவாதிகள்கிட்டயே அவங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஆமாம், இதே 6 விஷயங்கள் வந்துருச்சா. இந்த யூதர்களை குறித்து
இப்போ ஹிட்லர் என்ன சொன்னார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் முதல்ல உமர் அலி அவர்கள் எடுத்துக்கிறோம். ரசூல்லா இறந்து அவங்க கிட்டத்தட்ட 12 வருஷம், ஏன்னா 2.5 வருஷம் அபூபக்கர் ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னு வச்சுக்கிட்டாலும் 10 வருஷம் உமர் அலி அவர்கள் ஆட்சி. உமர் அலி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ரோமன், பாரசீகம், சிரியா, ஷாம் எல்லா நாடுகளும் அவங்களுடைய கைக்குள்ளே வந்துச்சு. கிட்டத்தட்ட எத்தனையோ மாகாணங்களை என்ன செய்கிறாங்க, உமர் வெற்றி பெறாங்க. அதில் ஒன்று தான் ஜெருசலம், பலஸ்தீன் எல்லாமே. பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸுடைய சாவியை கொடுக்க அந்த கிறிஸ்தவர்கள் தான் அப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த சாவியை கொடுக்கும் பொழுது உமரிடத்தில் சொன்ன ஒரே வார்த்தை, இந்த கிறிஸ்தவர்கள் சொன்னது என்னன்னா, யாரை வேணாலும் சேர்த்துக்கோங்க உமரே, யூதர்களை மட்டும் நீங்கள் சேர்த்துக்காதீங்க, யூதர்களை முழுக்க முழுக்க அவங்க தடம் தெரியாமல் அழிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சாவி என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. ஆனால் இப்போ யூதர்களும் கிறிஸ்தவர்களும் சேர்ந்து தான் என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரியான வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க. இது ஒன்று. ஹிட்லர் என்ன சொன்னார், அவர் நம்ம ஹிட்லர் அப்படின்னு சொன்னால் சர்வாதிகாரி, ரைட்டா, எல்லாரையும் கொன்னுட்டு யூதர்கள் சில எண்ணிக்கைகளை ஒரு எச்சங்களாக விட்டுட்டு போய் சொல்லும்போது அந்த ஹிட்லர் சொன்ன வார்த்தை, உங்களுக்கு இவங்களுடைய இது தெரியாது, வரக்கூடிய அந்த ஆபத்துகள் தெரியலை, நான் கொலை செய்கிறேன் நீங்கள் சொல்கிறீங்களா, இந்த ஆபத்துகளை உணர்ந்தாதான் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த யூதர்களை விதைகளாக விட்டுட்டு போனதான் இப்போ வரைக்கும் வளர்ந்து மக்களை துன்புறுத்தக்கூடிய நிலைமைக்கு அந்த யூதர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக இப்படி யூதர்கள் என்கின்ற ஒரு கூட்டத்தை அல்லாஹு தாலா மறுமை நாள் வரைக்கும் சபிக்கக்கூடிய ஒரு கூட்டமாக, ஏன்னா நம்ம சாதாரணமாக யாரையுமே சபிக்கக்கூடாது, காஃபிர்களை கூட நீங்கள் நரகவாசி அப்படின்ட்டு என்ன செய்யக்கூடாது. ஆனால் யூதர்களை நேரடியாக சபிக்கலாம், அவ்வளோதான். அவன் மீது லானா உண்டாவதாக, அவன் அப்படியா எப்படி ஆகட்டும் என்று சொன்னால் கூட அது அவனுக்கு பொருத்தமானது தான். அவனுக்கு ஒரு கெட்ட பேரை வைக்க முடியும். கெட்ட பேர்கள் எவ்வளவு பேர் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி அவன் கெட்டவனாகத்தான் இருக்கிறான். மனிதர்களையே கேடு கெட்ட ஒரு கூட்டம் என்றால் யூத கூட்டம் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, இது யூதர்களுடைய 6 அடையாளங்கள். அடுத்து நயவஞ்சகர்கள், அல்லாஹ் அக்பர், இவங்களைத்தான் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, இப்போது நயவஞ்சகர்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ரசூல்லா காலத்தில் வாழ்ந்தாங்க. இப்போ அந்த நயவஞ்சகர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நயவஞ்சகர்கள் இல்லை, நயவஞ்சக தன்மை உள்ளவர்கள் உள்ளார்கள் அப்படி எடுத்துக்கிறணும். ஏன்னா நயவஞ்சகர்கள் அவ்வளவு பெரிய மோசமானவங்க அல்ஹம்துலில்லாஹ் இப்போ கிடையாது, ஆனால் தன்மை கொண்டவர்கள் உள்ளார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுக்கு பேர் தான் நிஃபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன பேர்? நிஃபாக். அந்த நிஃபாக் என்கின்ற நயவஞ்சக தன்மை எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்குது அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கணும். நான் நிஃபாக்கே என்கிட்ட இல்லை அப்படின்ட்டு யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னா சஹாபாக்களே அவங்க பயந்தாங்க. உமர் பயந்தார் இல்லையா, ஹன்னதா ரலியல்லாஹு அவர்கள், அபூபக்கர், எல்லாருமே எந்த அளவுக்கு அப்படின்னா தாபீன்களில் ஒரு சஹாபி வாழ்ந்தார். அந்த சஹாபி சொன்னார், நான் என்னுடைய கண் பார்வை நான் நேரடியாக பார்த்த 30 சஹாபாக்களும் நிஃபாக் இருக்குமோ என்று அஞ்சியே வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. தாபீன்களில் வாழ்ந்த ஒரு சஹாபி சொல்லுவாங்க. இப்போ அந்த அளவிற்கு சஹாபாக்களே நிஃபாக் என்கின்ற தன்மை இருக்கிறதோ என்று அஞ்சி வாழ்ந்தாங்க. சூரா பக்கராவில் நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம்லே ஒரு 13 வசனம் முனாஃபிக்குகளுடைய தன்மைகளாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். ஆமாண்ணா நான் சொல்லிட்டு இதில் தமிழ் நான் வாசிக்கிறேன். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வே இப்படி தான் ஆரம்பம் செய்கிறான். பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால், எப்போ இல்லை இருக்கட்டும், சரி இருக்கட்டும். இங்கே கவனிங்களேன், பூமியில் குழப்பத்தை உண்டாக்காதீர்கள், வைதா கீலலகும் லா துஃப்சிது அப்படின்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்களா, காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கள்லாம் முஸ்லிஹ்னா நல்லவங்க, நாங்கள் நல்லடியார்கள், நிச்சயமாக நாங்கள் சமாதானவாதிகள் என்று அவர்கள் கூறுவார்களாம். அலா இன்னஹும் முஃப்சிதுன வலாக்கில்லா யஷ்உரூன், நிச்சயமாக அவர்கள் தாம் குழப்பம் உண்டாக்குபவர்களை அன்றோ ஆனால் அவர்கள் இதை உணர்கிறவர்கள் அல்ல. இப்படியே நிறைய அல்லாஹ் சொல்றான். அதே போல மனிதர்கள் ஈமான் கொண்டது போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள். அதே போல பாருங்களேன், அவங்க கூட்டத்துக்கு நடுவில், அதாவது ஈமான் கொண்டது போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்டால், நீங்கள் ஈமான் கொண்டுக்கோங்களேன் அப்படின்னு சொன்னால், மூடர்கள் ஈமான் நம்பிக்கை கொண்டது போல் நாங்களும் ஈமான் நம்பிக்கை கொள்ள வேண்டுமா என்று கூறுவார்கள். அப்படியல்ல, நிச்சயமாக இப்படி கூறுபவர்களே மூடர்கள், ஆயினும் தம் நடமையை இவர்கள் அறிவதில்லை.
ஒரு 2 விதமான கூட்டம் இருந்தாங்க. ஒன்று என்னன்னா ஈமானை ஏற்றுக்கிறாத ஒரு கூட்டம், அவங்ககிட்ட வந்து இப்படி மூடர்கள் போல நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம்னு சொல்லக்கூடிய முனாஃபிக்களுடைய ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன செஞ்சிச்சு, ஈமான் கொண்டே, அடுத்தது அதுதான் வருது. இன்னும் இந்த போலி விசுவாசிகள் ஈமான் கொண்டிருப்போரை சந்திக்கும் போது நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம், அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை நாங்கள் ஈமான் கொண்டிருக்கும் என்று கூறுவார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் தலைவர்களாகிய ஷைத்தான்களுடன் தனித்திருக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம். இப்போ 2 வேடம் என்ன செய்கிறாங்க, அந்த முனாஃபிக்குகள் போடக்கூடியவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அல்லாஹு தாலா இவர்களுடைய அடையாளங்களை சொல்கிறான். சரி, இப்போ நம்ம ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரு 4-5 அடையாளங்களை நம்ம பார்ப்போம். 3 அடையாளங்கள் நமக்கு தெரிஞ்சது தான். அவங்க பேசினா என்ன செய்வாங்க, பொய் பேசுவாங்க, வாக்குறுதி கொடுத்தா மாறு செய்வாங்க, அமானிதங்களுக்கு மோசடி செய்வாங்க. இது 3 அடையாளம். 4வது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் தொழுகையை பாராமுகமாக ஆக்கி கொள்வார்கள். தொழுகைக்கு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் என்ன செய்வாங்களா, இஷாவும் ஃபஜ்ரும் அவங்களுக்கு யாருக்கு ரொம்ப கடினமாக இருக்கும், முனாஃபிக்குகளுக்கு கடினமாக இருக்கும் அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க. முனாஃபிக்குகளும் ஃபஜ்ரும் இஷாவும் என்ன செய்வாங்க, ரொம்ப கடினப்பட்டு தொழுகுவாங்க. அதே போல் அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்களே, இஷாவும் ஃபஜ்ரும் பார்த்தீங்கன்னா அதனுடைய நன்மையை தெரிந்திருந்தால் தவழ்ந்தாவது என்ன செஞ்சிருவாங்க, தொழுகைக்கு வந்துருவாங்க அப்படிங்கிறத அல்லாஹுடைய தூதர் சொல்லுவாங்க. இது 4வது அடையாளம். 5வது அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் தொழுகையுடைய கடைசி நேரத்தில் வந்து கோழி கொற்றுவது போல என்ன செய்வாங்க, தொழுது கொள்வார்கள். இது முனாஃபிக்குகளுடைய அடையாளம். இந்த அடையாளம் நம்மளிடத்துலேயும் அந்த தன்மை இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எல்லாம் பாதுகாக்கணும். நிஃபாக் என்கின்ற தன்மை உள்ளத்தில் இருக்குது, அதிலிருந்து நம்ம பாதுகாவல் தேடிக்கொள்ள வேண்டும். அப்போ தொழுகையுடைய கடைசி நேரத்தில் என்ன செய்வாங்க, வந்து படபடபுடன் என்ன செய்வாங்க, தொழுதுட்டு போயிடுவாங்க. அதே போல தொழுகையில் இது எத்தனாவது அடையாளம், 5வது சொல்ல போகிறேன், சொல்லிட்டேன். 6வது அடையாளம் என்ன அப்படின்னா, தொழுகையில் கஸ்லான் சோம்பேறியாக இருப்பாங்களாம். தொழுகை என்ன செய்வாங்க, சோம்பேறியாக வந்து தொழுவாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு கடமை நிறைவேற்றணுங்கிற இந்த ஒரு இதில் என்ன செய்வாங்க, சோம்பேறியாக தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல் உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு வாக்குறுதிக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு கூட்டம், அதாவது நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் முனாஃபிக்குகளுடைய கூட்டம் தான். நம்புனா என்ன செய்வாங்க, அவங்க மோசடி செய்வாங்க அப்படிங்கிறதையும், நம்பிக்கை துரோகிகள் அப்படிங்கிறது இது 7வது ஒரு அடையாளமாக இருக்குது. அதே போல 8வது அடையாளம், இது குர்ஆன்ல சொல்லப்பட்ட அடையாளம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, முக்மீன்களுக்கு அல்லாஹ் என்னப்படி கட்டளை இட்டிருக்கிறான், யஅ்முரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுங்க தீமையை தடுங்க. இது ஆப்போசிட்டாக அவங்க என்ன செய்வாங்க, தீமையை ஏவுறதும் நன்மையை தடுக்கிறதும் அப்படிங்கிற அந்த வேலையை அல்லாஹு தாலாவே இந்த நிஃபாக் நயவஞ்சகர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி தான் சொல்லி காட்டுகிறான். இது அவர்களுடைய 7வது அடையாளம். இப்படி நிறைய அடையாளங்கள் உண்டு. ஆமாம், இது 8வது அடையாளமா, 8 சொல்லிட்டோமா, சரி ஓகே. இப்படி நிறைய அடையாளங்கள் அந்த நயவஞ்சகர்களுடைய அடையாளம் இருக்குது. சரி, இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை என்ன அப்படின்னு கேட்டோம்னா, மறுமையில் நரகத்தின் அடித்தட்டில் இருப்பவர்கள் இந்த நயவஞ்சகர்கள் தான். மறுமையில் நரகத்துடைய அடித்தட்டுக்கு சொந்தக்காரவங்க யாரு, இந்த நயவஞ்சகர்கள் அப்படிங்கிறத அல்லாஹு தாலா நமக்கு சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ். ஆக இப்படியான மிகப்பெரிய ஒரு எதிரிகளாக, இவ்வளவு பெரிய குழப்பவாதிகள், நம்பிக்கை துரோகிகள், அநீதி செய்யக்கூடியவர்கள், ஃபித்னா செய்கிறவங்க, இது எல்லாருமே யூதர்கள், காஃபிர்கள், முனாஃபிக்குகள். இந்த 3 பேரும் மதீனாவுல அல்லாஹுடைய தூதருக்கு மிக பெரும் முஸ்லீம்களுக்கு எதிரிகளாக இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் இருந்து தான் அல்லாஹுடைய தூதர் 23 வருஷம் போராடி, அல்லாஹ் அக்பர், எத்தனை இடர்பாடுகளை. கிறிஸ்தவர்கள் ஒரு பக்கம் பார்த்தாங்கன்னா அவங்களுடைய வேதத்தை தூக்கிட்டு வந்துருவாங்க. கிறிஸ்தவர்களை குறித்து பேசினா இன்னும் நிறைய பேசலாம். கிறிஸ்டின்ஸ் கிறிஸ்தவர்களை குறித்து அதை பார்த்தீங்கன்னா யூதர்கள், இந்த யூதர்களுடைய இது இன்னொன்று என்னென்னா, அதை சொல்ல மறந்துட்டேன். அவங்க என்ன செய்வாங்கன்னா, தௌராத் வேதத்தை தூக்கிட்டு வருவாங்களாம். அவங்க வேதம் அதுதானே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்ன, அதில் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சில இது இருக்கும். அவங்க என்ன செய்வாங்க, வேதத்தை தூக்கிட்டு வந்து கைகளை வச்சு மறைச்சு கொண்டு என்ன செய்வாங்க, இதை எங்களுடைய சட்டத்தை பாருங்கள், நீங்கள் ஒரு சட்டம் சொல்கிறீங்க, நாங்கள் ஒரு சட்டம், எங்களுடைய கிதாபில் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை மாற்றக்கூடிய வேலையும் யூதர்கள் செஞ்சுருக்கிறாங்க. வேதத்தை விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. விற்பனைனா புரியுதா, ஒரு சட்டம், ஒரு செல்வந்தன் வந்து குற்றவாளியாக இருக்கிறான், ஒரு பணக்காரன், அந்த குற்றவாளிக்கான தண்டனையை சட்டத்தை மாற்றி சொல்கிறது. ஏன்னா அவங்க கமிஷன் என்ன செய்வாங்க, நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் வேதத்தை விற்பனை செய்வது. அப்போ இப்படியான வேலைகளும் அந்த யூதர்கள் செய்து கொண்டிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, ஹை ஐயுஹல்லதீன ஹாது யா
இல்ல அதுவும் இருக்குது. ஜும்மாவுல அந்த யாய்கள் எதுனா ஹாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவானா, சொல்லிட்டு யூதர்கள் சொல்லிட்டு அவங்க நீங்க வந்து நாங்க வந்து இறைவனுக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்றீங்களா, மரணத்தை நீங்க ஆசைப்படுங்க, நாங்க மரணத்தை ஆசைப்படுறேன்னு சொல்லும்போது அல்லாவே சொல்லுவான் அவங்க வந்து என்ன செய்வாங்க, விரண்டோடுவார்கள் அப்படிங்கிற அவங்களுடைய தன்மைகளை அல்லாஹ் சொல்லுவாங்க. ஆமா, மசலுல்லதீன ஹும்மிலு தௌராத்த சும்மலம் யஹ்மிலுஹா கமசல் ஹிமார், அதாவது பொதி சில சுமக்கும் கழுதையை போன்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதக்காரர்களை குறித்து அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். சரி, அல்ஹம்துலில்லாஹ். சரி, கொஸ்டின் குறிப்போமா? புரிஞ்சிருச்சா? சரி, மதீனாவில் முஸ்லீம்களுக்கு எத்தனை விரோதிகள் உண்டாயினர்? 3 தான். சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிறோம். காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், முனாஃபிக், சாரி காஃபிர்கள், யூதர்கள், முனாஃபிக்குகள். 2வது கொஸ்டின், அதுல இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 3 லைன் குறிச்சுக்கோங்க. முதல் கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் 3 லைன், மக்காவில் காஃபிர்கள் மட்டுமே எதிராக இருந்தாங்க, ஆனால் மதீனாவில் 3 விதமான விரோதிகள் உண்டாயின, காஃபிர்கள், யூதர்கள், முனாஃபிக்குகள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிறோம். இல்லை முனாஃபிக்குகள் வரைக்கும் மட்டும் எழுது. அதுக்கு அடுத்த கொஸ்டினுக்கு அது தொடர்ந்து வருது. மதீனாவில் யூதர்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறதுக்கு தான் இவர்கள் யூதர்கள் மட்டும் செல்வந்தர்களாக இருந்தனர் அப்படிங்கிறத ஆரம்பிச்சு அந்த கருத்து கொண்டிருந்தனர், அரபியர்களின் நலனில் மாற்று கருத்து கொண்டிருந்தனர் வரைக்கும் குறிச்சுக்கோங்க 2வது கொஸ்டினுக்கு. 3வது கொஸ்டினுக்கு அதை தொடர்ந்தே முனாஃபிக்குகள் என்போர் யார் அப்படிங்கிறதுக்கு ஃபுல்லாமே 3 கொஸ்டின்ல இந்த பாடமே அடங்கிடுச்சு. அவ்வளவுதான். சுருக்கமாக சொல்லியிருக்காங்க. அதே போல ரசூல்லா சொல்லுவாங்க இல்லையா, யகூதிகள் யூதர்கள் வந்து நபிமார்களுடைய கபர வணக்கத்தலங்களா ஆக்கி கொண்டாங்கிறத சொல்லுவாங்க. அதே போல யூதர்களை குறித்து இன்னொரு விஷயம் சொல்லுவாங்களே, மாற்று யூதர்களுக்கு நீங்க மாறு செய்யுங்க, மாற்று மதத்தார்கள்னு சொல்லும் பொழுது அவங்களும் என்ன செய்வாங்க, அடங்கிடுவாங்க. ஆஷிரா நோன்புக்கு அப்போ அங்கே தான் யூதர்கள் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அந்த யூதர்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்க அப்படின்ட்டு நிறைய யூதர்களை குறித்து முனாஃபிக்குகளை குறித்து குரான் முழுக்க நிறைய இருக்குது. இன்ஷால்லா நீங்கள் ஓதும் பொழுது எங்கெல்லாம் நஸ்ரானியுன், யஹூதியுன், முனாஃபிக் அப்படிங்கிற அந்த வார்த்தை இதெல்லாம் வருதோ அதெல்லாம் கொஞ்சம் யூதர்களை குறித்தும் முனாஃபிக்குகளை குறித்தும் வருது. யுன்ஃபிகூன் அப்படின்ட்டு வரும். ஹாது ஒன் நஸ்வாரா சேர்த்து கூப்பிடுவான், யூதர்களே நஸ்ரானிகளே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவான்.